சார் ஓகே சார் நான் அந்த வேலையாக தான் இருக்கேன். நான் அப்புறம் கால் பண்ணுறேன். நீங்க ட்ராப் பண்ண சொன்ன நம்பர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு சார். ஹலோ சாய்ராம். சொல்லுங்க சார். என் பேரு சுதாகருங்க. ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்காக சர்ஜிக்கல் பிளேட்ஸ் எனக்கு தேவைப்படுது. கொஞ்சம் அர்ஜென்ட். இன்னைக்கு வந்தா கிடைக்குமாங்க? கிடைக்கும் சார். நல்லதுங்க. நான் மதியானம் 2 மணி போல வரேன். ஓகே வாங்க சார். ப்ளீஸ் அங்கிள் ஹெல்ப் ஹெல்ப் என்ன விடுங்க. குழந்தையை விடுறா. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. டேய் அங்கிள் என்ன விடுங்க. அப்பா அவனை கொன்னுடுங்க. கிரி கிரி சார், குழந்தைய அந்த வண்டியில கொண்டு போறாங்க. என்னாச்சு கிரி? சார் என்னாச்சு? என்னாச்சு? ஏய், அப்பா அவர் வராரு. துப்பிச்சிட்டா. அப்பா அவர்தான் போன் பண்றாரு. என்னன்னு கேளு கேளு. ஏனுங்க? ஹலோ அனு, எங்க இருக்க? நான் இங்க பக்கத்துல பெருமாள் கோயில்ல இருக்கேங்க. நீ அங்கே இரு, நான் அங்க வரேன். அப்பா அவர் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. நீ கிளம்பு. மாப்பிள்ளை விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். என்னங்க? அனு, இந்த குழந்தை எப்படி? குழந்தை பத்திரம். என்னாச்சுங்க? அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. மாப்பிள்ளை நான் சொல்றேன். சின்ன குழந்தைங்க மாமா, அவங்க இதயத்தை எடுத்து கொள்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது?
அவங்கள பார்க்கும்போது நம்ம பாப்பா உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா? எதுக்கு அப்படி பண்ண? எதுக்கு அப்படி பண்ண? நீ என்ன பண்ண? ஆ? நீ என்ன பண்ண? போலீஸ் ஆபீசர் தானே? சிஐ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் கேசவராம் என்ன பண்ணாரு? இந்த தாத்தா என்ன பண்ண? எதுவும் பண்ணல. நாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இந்த ஜென்மத்துல இது போதும் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? குழந்தை இறந்த துக்கத்திலிருந்து அணு மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்துட்டான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா உங்களுக்கு தெரியாத நிஜம் ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா உங்களுக்கு கூட ஏதாவது ஆயிடுமோன்னு நான் மறைச்சு வச்ச உண்மை ஒண்ணு இருக்கு. என் பேத்தி பாப்பா இறந்ததுக்கு அப்புறம் டாக்டர் ஆனந்த பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சார், சாய்ராம், அம்மாடி, நீ என் பொண்ணு மாதிரிமா. உன் குழந்தை ஆபரேஷன் ஃபெயில் ஆகி சாகலம்மா. உன்னோட குழந்தை உடம்புல ஹார்ட்டே இல்லம்மா. போயிட்டு வரேன் சார். சரி வாங்க சார். அவங்க குழந்தைக்கு இல்ல, உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாது. அதுக்கு நான் கேரண்டி. சாய்ராம், டாக்டர் 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 டாக்டர், எதுக்காக என் குழந்தையை கொன்ன? சரியவே என் குழந்தையை கொன்னுட்டியே. நல்லா இருக்க மாட்டேன். குழந்தையை கொடு, என் குழந்தையை கொடு. நம்ம குழந்தை ஆபரேஷன்னால செத்து போகலங்கிற விஷயம் கேள்விப்பட்டு அனு அந்த டாக்டரை கேட்க போக அவன் தள்ளி விட்டுட்டான். அந்த ஆவேசத்துல அந்த டாக்டரை நான் அடிக்க போன. இது எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்லல மாப்பிள்ள. டேய், இவனை எழுதிட்டு போங்கடா. விடுங்கடா என்ன. அந்த டாக்டர் ஏதாவது செய்யணும்னு நினைச்ச. ஆனா என்ன செய்யறது? என்ன செஞ்சா என் கோபம் தீரும்? மனுஷனுக்கு மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போவான். அதே உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவான். எதுக்குன்னு தெரியுமா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா உடம்பு சரியாகுமோ சரியாகாதோ தெரியாது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற உன்ன மாதிரி டாக்டர்ஸ் கண்டிப்பா காப்பாத்துவாங்கங்கிற நம்பிக்கையில மட்டும்தான்டா. அந்த நம்பிக்கைய நீ சாகடிச்சிட்ட டாக்டர். All doctors are not gods. I hate you, doctor. எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டும் சரி, பூஜா உயிரோட இருக்கிறாங்கிற பிரம்ம மட்டும் அணுக்கு போகவே இல்லை. அம்மா அனு, அம்மா அனு, என்னம்மா பண்ற நீ? அம்மா அனு, ப்ளீஸ்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நம்ம குழந்தைய திரும்ப கொண்டு வர முடியாது. உயிரோட இருக்கிற என் பொண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக பாப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ண வைக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்தேன். அவளோட பிளட் குரூப் இருக்கிற குழந்தைங்க ஒவ்வொன்னா தேடி நான் கிட்னாப் பண்ணேன். குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு டாக்டரையும் கிட்னாப் பண்ணேன். அந்த டாக்டரோட பையனை கொன்னுடுவேன்னு பயமுறுத்தி அந்த டாக்டரை எல்லா ஹார்ட் ஆபரேஷனையும் செய்ய வச்சேன். என் பொண்ணு உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக ஒண்ணு இல்ல 100 இதயத்தை கூட நான் எடுப்பேன்.
என்னாச்சுங்க? அதை நான் அப்புறம் சொல்றேன். ஹலோ சாய்ராம், சொல்லுங்க சார். என் பேரு சுதாகருங்க. ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்காக சர்ஜிக்கல் பிளேட்ஸ் எனக்கு தேவைப்படுது. கொஞ்சம் அர்ஜென்ட். இன்னைக்கு வந்தா கிடைக்குமாங்க? கிடைக்கும் சார். நல்லதுங்க. நான் மதியானம் 2 மணி போல வரேன். ஓகே, வாங்க சார். ஏய், வினிதா, குழந்தைய உள்ள கூட்டிட்டு போங்க. வெளியில போகாதன்னு சொன்னேன்ல. அனு, அனு, என்னங்க? அனு, 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 என்ன பண்ற? அனு, என்னங்க, நம்ம குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க இதுல தலையிடாதீங்க. உனக்கு என்ன பைத்தியமா? நம்ம குழந்தை செத்து போயிட்டாமா. நம்ம பாப்பா செத்து போயிட்டாமா. என்னடா இவர் கண்ணெல்லாம் கொண்டு வந்திருக்காரு? அவர்தான் சிஐ கேஷவ் சார். அவங்க வைஃப். அவரோட மாமா. இங்க இல்லாத பாப்பாக்கு அவர்தான் அப்பா சார். இவர் ஃபேமிலிலேயே இவருக்கு மட்டும்தான் மூளை குழம்புலன்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தை சாகல. அங்க இருக்க பாருங்க. அனு, அங்க யாரும் இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளு அனு. ஐயோ, உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? குழந்தை சாகல. நீங்களா அது உண்மையை சொல்லல. நம்ம குழந்தை இல்ல அனு. அவ செத்து போயிட்டா. குழந்தை சாகலன்னு சொன்னா கேட்க மாட்டியா? நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறேன்ல. செத்து போ. செத்து போ. இவ புருஷனையே கொல்ல பாக்குறாடா. சரியான சைக்கோ போட்டிருக்கு. இவனை கொல்லு. கொல்லு. கொன்னுடு. செத்து போ. சாவுடா. சாவு. டேய், குழந்தையை தூக்கிட்டு வாடா. சீக்கிரமா தூக்கிட்டு வா. இந்த சைக்கோ கட்டுறது எப்படியாவது குழந்தையை காப்பாத்திரலாம். ஹேய், டாக்டர். ஏமா அனு,
சாய்ராம் மாப்பிள. அனு மாப்பிள வந்துட்டாரு. ஃபேண்டா குடிக்கிறீங்களா? வேண்டாம் மாமா. சாய்ராம். அப்பா பாப்பா பிஸ்கட் கேட்டா அதையும் வாங்கிட்டு வந்துடுங்க. ம். உள்ள வாங்க சாப்பிடலாம். பாபா ஊர் கருணாலயம், பாவங்கள் சரணாலயம். சாய்ராம் 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 சாய்ராம். பாபா ஊர் கருணாலயம், பாவங்கள் சரணாலயம். அது என்னோட ஷூ மாமா. சாய்ராம் சாரி மாப்பிள, என்னதுன்னு நினைச்சு போட்டுட்டேன். அது ஒரே சைஸ் ஒரே கலர் இல்லையா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். வேற கலர்ல எடுக்கிறது தான் நல்லது. பாபா ஊர் கருணாலயம். மாப்பிள, நான் மார்க்கெட் வரைக்கும் போறேன். சிக்கன் வாங்கணுமா மட்டன் வாங்கணுமா? உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வாங்க மாமா. சாய்ராம். அம்மாடி அனு, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி சீக்கிரம் வந்துருங்கப்பா. பாபா ஊர் கருணாலயம், பாவங்கள் சரணாலயம். என் பாபா ஊர் கருணாலயம். வணக்கங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், இந்த சர்ஜிக்கல் பிளேட்ஸ் வேணும்னு. ஞாபகம் இருக்கு சார். இந்தாங்க பணம்.